நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். உன் தோள் சேர ஆசைதான் உன்னில் வாழ. சங்கராபுரத்தை ஆரம்பிச்ச டிராவலு ஹரிகாம்பதி போய் அப்படி ஒரு ஜம்முன்னு சாங் தருமா அது. ஒன்று மூன்றும் ஒன்றாயாக ஆசைதான். என்ன மெலடிங்க அந்த பாட்டு. சவுத் ஆப்பிரிக்காலாம் அதெல்லாம் என்ன இட்டுதுமா அந்த சாங்கு. அப்படியா? தேவா சார் சாங் செம இட்டுங்க சவுத் ஆப்பிரிக்கால. மேகம் கருக்குது சக்கு சக்கு சக்கு. என்ன சிந்து பிரிவு தெரியுமா அது. ஈக்குவல் கவாலி சிந்து பிரிவுங்க அது. மேகம் கருக்குது தாரே ரரரே தாரே ரரரா தரி தாரே ரரரே தாரே ராரே தத்தரரே ரே தாதாரே தாரே சக்கு 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 ஜி தாரே தரதரா. துள்ளுவதோ இடமை தரதந்தந்தந்தம் பேசுவதோ தனிமை. எம்பசி ஸ்கூல் அவரு. முட்டு ஒன்று மலர்ந்திட மயக்கம் நரிரரி தார தார தாரரி. அது கனவின் தோல்வியா இல்லை காற்றின். என்ன பாடுது உள்டான். பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ வளர்ந்ததே இந்த மௌனமோ. எங்க ஆமா அங்க அதுதான் அப்படியே இருக்கும். ஆமா ஆமா. மேகங்கள் விட்டு சென்றதாலே தான. அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் குட்டி ஆகணும், டைரக்டரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்லைங்க இதில் இது என்னங்க குறைச்சல் இந்த பாட்டு ராகத்துக்கு. ராக பேஸுக்கு என்னங்க குறைச்சல். எனக்கு தெரிஞ்சு மோகனத்தை வந்து இவ்வளோ ரீஃபைண்டாக 6/8 ராஜாக்கு அப்புறம் இவர் தான் கொடுத்துருக்காரு. உண்மையாக சொல்கிறேன், ராஜா சாருக்கு அப்புறம் இவர் தான் கொடுத்துருக்காரு. இவ்வளோ அருமையான மோகனம் அது. சரி தச பத கப சரி கரி கபத பத. இது வந்து இவ்வளோ அழகாக சொரத்தை விளையாடுறாரு அவர். ஆக்சுவலாக நரரா கண்டும் காணாமல் இருக்கும் அதில் ஒரு ஆலா வச்சிருப்பாரு. அதில் கிளீனாக தெரியும் மோகன் ஆலாவின. அது பாருங்க லிங்க் எங்கே போதும். கர்ணன்ல மன்னவர் பொருள்களை நீட்டுவார் மற்றவர் கைதொழுவார் மாமன்னன் கர்ணனோ அந்த அந்த ஸ்வாக் அது. அது அந்த மோகனத்தை அப்பேற்பட்ட ஒரு மோகன ராகத்தை இவர் இவ்வளோ ரீஃபைண்டாக வந்து குத்துருக்காரு. இவ்வளோ அழகான சாங் தெரியுமா அது. இதில் இந்த மின்சார கணக்கு ஒரு பாட்டு வரும். ஒரு ஹரிகாம்பதில் இப்படி ஒரு எலைட்டான சாங். உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் நிறைய ஆசைதான் உன்னில் கலைய ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் உன் தோள் சேர ஆசைதான் உன்னில் வாழ. சங்கராபுரத்தை ஆரம்பிச்ச டிராவலு ஹரிகாம்பதி போய் அப்படி ஒரு ஜம்முன்னு சாங் தருமா அது. ஒன்று மூன்றும் ஒன்றாயாக ஆசைதான் ரிகபரி கரிசா ஆசைதான் உன்மேல் ஆசை. பாதா 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 மாபதா நீ 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 சதாதா தாபம பத பத பாபா. வானின்றி வெண்ணிலா இங்கில்லை நானின்றி காதலில்லையே. பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே. சாங் என்ன மெலடிங்க அந்த பாட்டு. சவுத் ஆப்பிரிக்காலாம் அதெல்லாம் என்ன இட்டுதுமா அந்த சாங்கு. தேவா சார் சாங் செம இட்டுங்க சவுத் ஆப்பிரிக்காவில்.
நான் 5 வருஷம் அங்கே வந்திருக்கேன். இந்த படம்லாம் நான் பாடிருக்கேன். ஃபண்ட் ரைசிங் போது இந்த படம்லாம் நான் பாடிருக்கேன். இவ்வளோ பெரிய இட்டு. மேகம் கருக்குது சக்கு சக்கு சக்கு, என்ன சிந்து பெரிய தெரியுமா அது? ஈக்குவல் கவாலி சிந்து பெரியங்க அது. மேகம் கருக்குது தாரே ரர தாரே ரர தரி தாரே ரர தாரே ராரே தத்தர ராரே ரே தாதா ராரி தாரி சக்கு 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 ஜி தாரே தர தரா. அந்த டார்ச் நிலாவே வா 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 நெஞ்சோடு வா நானா தனானா தானானா தர தர தாரி தரநான தானானா நன்னன்னாரா நன்னன்னாரா நன்னன்னாரா. துள்ளுவதோ இடமை தரதந்தந்தந்தம் பேசுவதோ தனிமை. எம்பசி ஸ்கூல் அவரு. அள்ளுவதே திறமை அத்தனையும் புதுமை. டடடன் டடடன் டன் டடடன் டடடன் டன் டடட டடட டன் டடட டடட டாடாடாடீர் மேலாட். பாருங்க, ஏகம் கருக்குது சக்கு 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 ஜி. ஆனா பட் ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அது அந்த இதுதான் இன்ஸ்பிரேஷன் தான் இல்ல, அது வேற. ஏங்க ஏஞ்சோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நஞ்சத்தழுவி ராஜா சார் பண்ணாரு. ஆட்டம் போடடி பாட்டு பாடடி. நான் கம்பேர் பண்ணல, இந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுவார். துள்ளுவதோ இளம். நான் படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர் எம்எஸ்சி சார். ஏ பாப்பா அவரும் சும்மா சாதாரணலாம் கிடையாது. என்ன தெரியுமா, ராஜா சார் ஸ்கோர் பண்ணது தனியாக. இதில் ஒரு தனியாக ஏன் அவரை வச்சோன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அவர் ஸ்கோர் பண்ணார். இவங்கெல்லாம் அந்த மெலடியை ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக கான்சன்ட்ரேஷனில் இருந்தாங்க. பிஜிஎம் பண்ணாமல் இல்லை, பிஜிஎம் பண்ணியிருக்காங்க. நான் எகெயின் எப்படி சொல்ல வரேன் பாருங்க, அந்த டிஃப்ரென்சேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன எதனால் கூடுதல் வெயிட்டேஜ் இங்கே போச்சுன்னா, அந்த பிஜிஎம் ஸ்கோரிங்கில் வந்து ஒரு செப்பரேட்டாக நான் எதாவது திருப்பி தான் சொல்லுவேன். நான் கம்போஸ் பண்ண சாங்குக்கு நான் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன். அப்போ தான் அந்த பாட்டு மூசி ஆகும். வேறு யாராவது கொடுத்தீங்கன்னா அது அவங்க போடுறது தான் கலந்து வரும்போது நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது வந்து 3 பேர் சமைச்ச மாதிரி தான் வெளியே வரும். இப்போ எம்எஸ்சி சாருக்கு வந்து துள்ளுதல் ஜோசப் கிருஷ்ணாவும் டேனியல் மாஸ்டரும் பண்ணியிருப்பார், தாஸ் டேனியல் மாஸ்டரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஜோசப் கிருஷ்ணா சார் பண்ணும்போது என்ன பண்ணுவார், அவருடைய இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அது மட்டம் கிடையாது, அது தப்பு சொல்ல மாட்டேன், நேரமின்மை. இவர் என்ன பண்ணார், நோ என் பாட்டுக்கு நான் தான், வேறு எவன் கையெழுத்தும் வேறு எவனோட ஒரு சின்ன ரைட்டு கூட இருக்கக்கூடாதுன்னாரு. அதுதான் விஷயம். அதாவது இப்போ நான் பாடின 3 சிந்துமில் எது குறைச்சல், எது குறைச்சல், ஒன்றுக்கு ஒன்று சளிச்சதே கிடையாது. குஷியில் மொட்டு ஒன்று மலர்ந்திட மயக்கம் நரிரரி தார தார தாரரி, அது கனவின் தோல்வியா இல்லை காற்றின். என்ன பாடுது உள்டான் நரி நாரே. பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ வளர்ந்ததே இந்த மௌனமோ கோழி நாரணி தரி தாரரி நன்னரா நாரநன்னன் நரரதர நன. எங்க ஆமா அங்க அதுதான் அப்படியே இருக்கும். மேகங்கள் விட்டு சென்றதானே தான சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, மொட்டு ஒன்று மலர்ந்திட மயக்கம். அந்த ஸ்கூல் இன்ஸ்பிரேஷன்னால சத்தியமா சொல்றாங்க, காப்பி இல்லை, இது பேர் காப்பி இல்லை, இது வந்து இன்ஸ்பிரேஷன். இது கனவின் தோல்வியா இல்லை காற்றின்.
விஸ்வநாதன் சார் ஸ்கூல் அவருக்கு எல்லாமே விஸ்வநாதன் சார் தான். ஸோ அவர் டெம்ப்ளேட் அந்த பாதிப்பு இருக்கு உள்ள போய் 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 அதை டூ இட்டில் எங்கே குஷி படத்தை கொண்டு வந்து வச்சார் பாருங்க. மேபி டேரக்டர்ஸோடைய சிலப்போ டேரக்டர்ஸோட கேட்கறதுனால கூட அவர் கேட்டாலே என்று தெரியாது. சரி இந்த வாக்குவாதம் நம்ம போகணும். நான் என்ன சொல்கிறேன்னா எம்எஸ்சி சார் ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணவர். ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவார். மேபி நீங்கள் சொன்ன மாதிரி சூர்யா கேட்டுருக்கலாம், சார் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் சார், அதை கொடுங்க சார். இல்லை இவர் 4-5 டியூன் போட்டு காமிச்சிருப்பார். இந்த இன்ஸ்பிரேஷனில் தேவா சார் போட்ட இந்த பாட்டு அஃப்கோர்ஸ் இந்த நல்ல டியூனை செலக்ட் பண்ண எஸ்ஜே சூர்யா ஹேட்ஸ் ஆஃப். ஆமாம் ஆமாம். மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும் இந்த டியூனை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு ஞானம் வேணுமே. நல்லா இருக்கு சார் இந்த டியூன் பண்ணலாம்னு டேரக்டர் அப்ரூவ் பண்ணுவோம்ல. அந்த ஆளுமையெல்லாம் தேவாடர் இல்லையா பாவம். எவ்வளோ நல்ல டியூன் போட்டிருப்பாரு, அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சுமாராக வந்திருக்கு இந்த டியூன் ஓகே பண்ணுவாங்க. ஸோ பட் அட் த எண்ட் ஆஃப் த டே டேரக்டர் ப்ரொடியூசர்ஸோட தானே நீங்கள் கேட்டாங்க சார். அதான் இன்னும் என்றைக்குமே சார் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது சார் மியூசிக் டேரக்டர்ஸுக்கு. சில பேரை மீறி சில அதெல்லாம் பண்ண முடியாது. மீறி வெளில வருது. இப்போ ராஜா சார்லாம் தான் போ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வேறு யாரும் இல்லை. ராஜா சார் கொண்டு தான் அந்த கிஃப்ட் இருந்தது. அவர் சொல்கிற பிச்சு கேட்டாங்க. அதில் சில தப்பாகவும் போயிடலாம். அவரும் ஒன்றும் கடவுள் வந்து கிடையாது சார். ஹியூமன் கேன் டூ மிஸ்டேக்ஸ். ஆனால் அவருக்கு வந்து எல்லாமே அது அமைஞ்சது 95% ஃபால் இன் பிளேஸ். அவர் சொன்னது அவர் பல்ஸை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார். அது வந்து இவங்களுக்குலாம் அந்த சுந்தரம் இல்லை. அதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும். சும்மாலாம் மேம்போக்கெல்லாம் இப்போ அவர்கிட்ட வரும்போதே சார் நல்லா டப்பாங்க மஜாவாக அவங்க கானாவில் ஒரு பாட்டு வரும்போதே அப்படி கேட்டால் எவனாலும் இரிட்டேட் ஆகும் சார். இப்போது நான் வந்து எவ்வளோ ஐயப்பன் பாட்டு மெலடியாக பாடுறேன் சார், நல்லா மஜாவாக பாடுங்க சார். ஒரு 4-5 பாட்டு அது மாதிரியே நான் பாட சொன்னால் நீங்கள் இரிட்டேட் ஆகும் சார். ஆஸ் அ சிங்கருக்கே அப்படி இருக்கும்போது இரிட்டேஷன்னு ஆனால் ஒரு மெலடி கூட பாட விட மாட்டேங்கிறானுங்க. அப்போது கம்போசருக்கு எப்படி இருக்கும் மியூசிக் டேரக்டர்? பொழுது அடிச்சு போனால் இதே தான் எடுத்தோடனே சார் என்ன ஸ்க்ரீன் சுச்சுவேஷன்னா ஹீரோ நல்லா குடிக்கிறான் சார், குடிச்சிட்டு ஒரு நல்ல குத்துப்பாட்டு சார். இந்த மாதிரி டெய்லி ஒரு ஆள் கொண்டு வந்து சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கோவம் வரும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. வேறு சார் அவரும் ஹியூமன் தானே சார். அவருக்கு எமோஷன்ஸ் இருக்குது சார். தான் ஒரு நல்ல பாட்டு பண்ணணும்னு எல்லா இசையுமே ஒரு ஆதங்கம் இருக்கும் சார். இப்போ டிவோஷன்லேயே 10 பாட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க. 8 பாட்டு ஜனங்களுக்காக பண்ண கமர்ஷியலாக பண்ணணும்னு உயிரிடுப்பாங்க. 2 பாட்டு எங்கள் டேஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு கிளாசிக்கல் சாங் ஜானர், ஒரு மெலடி சாங் கொடுப்பாங்க. இப்படி டிவோஷன்லேயே அப்படி இருக்கும்போது டிவோஷன் ஒரு சின்ன ஃபிலிம் நீங்கள் கேட்க கோடியில் போட்டு பணம் எடுக்கிறான். உனக்கு என்ன உன் டேஸ்ட்லாம் நீ சொந்த படம் ரொம்ப பண்ணிக்கலாம் இப்படியே பேசுவாங்க சார். ஐயா நல்லா இல்லை சார். சார் அதுக்கு நீங்கள் இந்த பாட்டை உல்ட்டா பண்ணி பண்ணுங்க அப்படின்னு ஒரு சீடியை கொடுப்பான். வித்யாசாகர்லாம் வெறுத்து போந்து கடைசியில் தான் சார். அவருக்கு பிடிக்காத ஜானர்லாம் பண்ணார். வித்யாசாகர் ஜானர்லாம் அது கிடையாது சார். அவர் ஜானரே மெலடி தான். வேண்டாம் அவர் தான் சில பாட்டெலாம் பண்ணார். திம்ஸு கட்டெல்லாம் வித்யாசாகர் பண்ண ஜானர் அது சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து ஒரு அப்படி போடலாம் வித்யாசாகர் ரொம்ப என்ஜாய் பண்ணி போட்டுருப்பாரா சொல்லுங்கள். நான் தப்பு சொல்ல. அதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்காக கமர்ஷியலாக போடுற பாட்டை அப்படி தான் நீங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து விதவிதமாக சொப்பு கண்ணாடி காணான்னா நான் அப்படி போடி காணான்னு தான் சொல்லுவேன். கரெக்டு சார். டியூன் வந்ததுன்னா நான் அப்படி தான் நான் அதையும் சொல்லுவேன். நான் அதையும் ஒரே தராசத்தில் தான் வைப்பேன். நீ அது காணானா இதுவும் காணாதான், அது அந்த காணானா இது டூயிட்டு காணான்னு சொல்லுவாங்க. ஆமாம். என் மனசில் நீ இருக்கிறியே ஒன்னாலே நானே வத்த பார்வை இதுவும் காணாதான் சொல்லுவாங்க. நீ அதை காணானா இதுவும் காணாதான். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து உருவாக்குறது தான் சார் எல்லாமே. அவனுக்கு வந்து தேவா சாருக்கு இந்த மாதிரி இப்போ நம்ம இவ்வளோ பாட்டு நான் சொன்னேன்னு அவங்களுக்கு எவ்வளோ மெலடி பண்ணியிருக்காரு அவர். அந்த மனுஷன் அன்றைக்கி அவர் சொல்கிறார் என்ன போய் கிங் ஆஃப் கானான்னு போடுறாங்கப்பா அப்படின்னு. எவ்வளோ ஒரு மூளை கட்டணும் இந்த ஸ்பான்சர்ஸ். நீ அதை வச்சா வியாபாரம் பண்ணு. அவரை வச்சு அவர் எவ்வளோ நல்ல பாட்டு போட்டுக்கார். அதை போட ஆண்டக்காரன் கானா பாட்டான் அவங்களுக்கு. ஃபெஸ்டிவல் சாங் இன்னி வரைக்கும் ஆயுத பூஜைக்கு அதை அடிச்சதுக்கு பாட்டே வரல தெரியுமா? வந்தேன்டா பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு மாட்டு பொங்கலுக்கு ஒரு சாங் இருக்குமான்மே. அண்ணாமலையாருக்கு எவ்வளோ பாட்டு வந்து அருணாச்சலம் வந்து அதான்டா இதாண்டாக்கு அப்புறம் அந்த லிங்கத்தை அண்டாவை கவுத்தி வச்சு என்ன மாதிரி அந்த பாட்டை தூக்கி போனாங்க எலிவேஷனில். எவ்வளோ டியூன் தெரியுமா அதில் வேல்யூலாம் சான்ஸே இல்லை சார். தேவா சார்லாம்
எவ்வளோ என்ன இன்னும் எவ்வளோ பேசுவான் அவர் பண்ண மெலடியில். வைகாசி பிறந்தாச்சுலாம் சின்ன பொண்ணு தானா செம கீரவாணி அது. அவ்வளோ அழகாக பண்ணிட்டு அவர். அதாவது நம்ம ஜனங்களுக்கு என்னையுமே ஒரு ஒரு ஹேட்ரட் இருக்குது சார். அந்த ஹேட்ரட்டை வந்து கேவலமாக பேசுவோம். இப்போ இதை பாருங்க, இந்த எபிசோட் பண்ணிடுவோம்ல, நம்ம வந்து ராஜாவை தூக்கி கொண்டாடணும். நம்ம எல்லாருக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் ஒரே மாதிரி தான் பண்ணுறோம். நம்ம யாருக்கும் இவர் தாழ்ந்தவர் அவர் அதாவது ராஜா சாரை வந்து நம்ம வந்து டீகோட் பண்ண சாங் வந்து அவர் அவ்வளோ விஷயம் பண்ணி காட்டுறதும் நம்ம எடுத்து சொல்லணும். தேவா சார் இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிற சாங் நம்ம எடுத்து சொல்கிறோம். இதை கமெண்ட்டில் எப்படி போடுவானுங்க, யூ டோன்ட் பிரிங் தேவா வித் ராஜா. நாம கம்பேரே பண்ணல. ஆமாம், இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். நம்ம இத்தனைக்கும் ராஜா சார் வந்து நம்ம தூக்கி பிடிச்சிருக்கோம். எங்கே அவர்கிட்ட யாருமே இது அதுக்காக தேவா சார் கோச்சிருந்தாரா சொல்லுங்கள்? இல்லவே இல்லையே. அவரே அதை சொல்கிறாருங்க. ராஜா சார் மாதிரிலாம் யாராயும் அவரே அதை சொல்கிறாரு. அது எவ்வளோ பெரிய மனசு ஒன்று சார். அவ்வளோ சக்ஸஸ் கொடுத்தவங்க சார். என்ன தான் வந்து நான் மியூசிக்கலி உங்களோட குறைஞ்சவனா இருக்கட்டும் சார், சக்ஸஸில் நானும் பெரிய ஆள் போது அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் சார். ட்ரூ. ஓப்பன் ஸ்டேஜில் நிறைய பர்சனல் கான்வர்சேஷன்லேயே சொல்லுவார். இப்போ ஆஸ்திரேலியாவில் சொல்கிறார் சார். நான் இன்டர்வியூவில் இப்போ பார்த்தேன் ராஜா சார், தேவா சார் பேசுகிறேன். ஐயோ அவரெல்லாம் தெய்வம்மா, அவரோடலாம் கம்பேரே பண்ணாங்கன்றார். ஆமாம் ஆமாம். அவ்வளோ ஒரு வசந்த ஒரு சார். அவர் சதஸில் நடிக்கிறாரோ இல்லையோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கே ஒரு மனசு வேணும். சளைச்சார். அவரும் 20 வருஷம் படம் நின்றுக்காரு சார் ஃபீல்டில். தேவா சாரும் பண்ணியிருக்காரு, அவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. வித் எல்லா பெரிய ஹீரோஸ் கூட. எல்லா பேரும் கமல்ஹாசன்லாம் வந்து லேஸில் விட்டு வருவாரா? கமல்ஹாசன் அவை சண்முகில் சஹானா பாட்டு அப்படி பண்ணார். ருக்குலேருந்து காதலி சாங் பண்ணார். வேலை மேலே ஆம்பளுக்கு வேலை பம்பளு சண்முகா. என்ன குறைச்சல் அந்த பாட்டுக்கெலாம். அவை சண்முகிலாம் பிரமாதம் சார். தேவா சார் ஒர்க்கு ரீரெக்கார்டிங்லாம் அப்படி பண்ணியிருப்பார் சார். ரீரெக்கார்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்காரு தான் தேவா சார். உஷி படம்லாம் பாருங்கள், ரீரெக்கார்டிங் வேறு மாதிரி இருக்கும். அண்ணாமலை என்ன தீம் மியூசிக்கு, பாஷா என்ன தீம் மியூசிக்கு அழகாக பண்ணிருப்பார். தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு அருகில் வந்தா வெள்ள இடமாக நான் கேதாரத்தை ஆரம்பிச்சிருப்பார். தன்னான நான் குறைச்சி வந்த சாங்கெல்லாம். சின்ன கலைவாணி நீ வண்ணச்சிலை மேனி சந்தத்தில் விளையாட்டதெல்லாம் தங்க மகனிங் பிரபலமாக இருக்கான் சாங். ரஜினி நடந்து வரும்போதெல்லாம் அதே மாதிரி ஆனந்த பைரவி கூட சார் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனந்த பைரவி கொஞ்ச நாள் பொறுத்தலைவா என்ன சாங் அந்த பாட்டும். அது பாட்டு வித்தின் ஒரு ஃபோட்டோ ஏன் ஓதட்டோர சிவப்பு அந்த மருதாணி என்ன ஃபோக்கு அருமையான சாங் தெரியுமா? அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சாங்லாம் சார். எகெயின் சொல்கிறேன் சார், தேவா சார் வந்து அவ்வளோ மெலடி பண்ணியிருக்காரு சார். நமக்கு அவ்வளோ கொடுத்துருக்காரு. நம்ம அவர் பண்ணதானே சார் சொல்கிறோம். நம்ம வந்து மிகப்படுத்தி பேசலாம். ஆமாம். நான் என் யூடியூப்பில் அன்றைக்கி நான் ரிப்ளைலாம் பண்ண மாட்டேன். நான் கமெண்ட்டை படிப்பேன் சார். ஏன்னா எல்லாருடைய கமெண்ட்டும் நம்ம வந்து ஒருத்தனையும் ஜாலரா அடிக்கிறான்னா அதே நம்ம படிக்கக்கூடாது. பட் போடுறவங்க ஹேட்டடோட போடுறாங்க கமெண்ட்டை. அதைத்தான் நீங்கள் உங்கள் இஷ்டம், உங்கள் உரிமை. நான் எதுவும் சொல்ல. நான் நல்லா இருந்தாலும் வாங்கிக்க போகிறேன், கெட்டதாக இருந்தால் நான் திரிக்க போகிறேன். ஆனால் நான் கெட்டதை சொல்லலை. நான் வந்து எந்த காலகட்டத்தையும் ராஜா சாரையும் தேவாவையும் ஒரே தட்டில் வைக்கல. அதை தேவா சாரே சொல்லும்போது நான் எப்படி அதை வைக்க முடியும்? ஆமாம். தேவா சார் சொல்கிறாரு, ஐயோ எம்எஸ்சி ஐயா ராஜா சாருக்குலாம் நம்மளை வயசு அவள் வேற சார். அவர் சொல்கிறார் தேவா சார் அந்த மனசு வேணும்னு சொல்லுவார்.